ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ரோஸில் பாருங்கள் எத்தனை பூ பூத்துருக்குன்னு. மொட்டும் வச்சுருக்காங்க. ரோஸ்ன்னு சொன்னாலே ரோஸ் கலர்லேயே இருக்காங்க. ரோஸ் கலரில் ஒரு ரோஜா செடி. இங்கேயும் அடுத்தடுத்தாப்பா தளிர் விட்டுருக்காங்க பாருங்கள். இங்கிட்ட இந்த சைடு கட் பண்ணி விட்டோன்னா தளிர் விடுறது. எங்கிட்ட மட்டும் விட்டுருக்காங்க. நீங்கள் ரோஜா செடி வாங்குறதா இருந்துச்சுன்னா நல்ல செடியாக வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி அடுத்தடுத்தாப்பில் பூ பூக்கணும் நிறையா நம்மளுக்கு இங்கே பாருங்கள். ஒரு மரம் சைஸில் இருக்குது பாருங்களேன். நம்மளுக்கு அதாவது வருஷம் ஃபுல்லாக பூ பூத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய ஆசைகள் இருந்துருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி பாருங்களேன். தொட்டியில் பெரிய தொட்டியில் வாங்கி வைக்கிற மாதிரி ஒரு செடியை வாங்கி வைங்க. அவங்க வச்சுருப்பாங்க. நீங்கள் கேட்டாலே நர்சரியில் கேட்டாலே கிடைக்கும். நம்ம இந்த கவரில் உள்ளது சின்ன சின்ன செடியாக வாங்கிறது, அது ஊண்டி அதுக்கப்புறம் வேர் நல்லா பிடிச்சி அதுக்கப்புறம் வர்றது கூட அவங்களே இந்த மாதிரி வளர்த்து வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி செடியெல்லாம் பெரிய பெரிய கார்டனுக்கு போகும். பெரிய வளர்ந்த வச்சுருக்க மண்ணில் ஊன்ற மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு செடியை நீங்கள் கேட்டு வாங்கி நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து சும்மா 2 வேளை தண்ணி ஊற்றினாலே போதும் உங்களுக்கு. ஏன்னா ஆல்ரெடி இது நல்ல வளர்ந்த செடி. உங்களுக்கு தெரியுதா நான் காமிக்கிறது? அவ்வளோ பெரிய தண்டில் அடுத்தடுத்த கிளை வந்தது. இது நார்மலாக நம்ம கட் பண்ணி விட்டுட்டாலே இங்கே பாருங்கள் குட்டி இதுலேயும் தளிர் வந்துக்கிட்டே தான் இருக்குது பாருங்களேன். இந்த மாதிரி செடியை நீங்கள் வாங்கி இந்த இடத்துல ஒரு தளிர் வந்திருக்கு பாருங்கள். இதெல்லாம் உங்களுக்கு பெருசாக பெரிய லெவலுக்கு வளர்த்து தான் வரும். ஒரு சின்ன செடியை வாங்கி நீங்கள் வளர்த்து அதுக்கப்புறம் அதை கொண்டு வர்றதுக்கு நீங்கள் வாங்கும் போதே இவ்வளோ பெரிய செடியாக வாங்கிடுங்க. இது நம்மளுக்கு அந்தளவுக்கு ரொம்ப பராமரிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. இந்த ஒரு தண்டை பார்த்திங்கன்னா இது பாருங்கள் எவ்வளோ தடினமாக இருக்குது பாருங்கள். இதிலேருந்து கிளம்புனது 3 கிளையாக வந்திருக்கு. 3 கிளையாக இங்கே போய் இங்கிட்டு 3 4 5 கிளை விட்டு போயிருக்கு. அப்போனா நீங்கள் பார்த்துக்கிறீங்க. நீங்கள் கட் பண்ணி விட்டாலும் உங்களுக்கு ரோஸும் மட்டும் வந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம ஆல்ரெடி நம்ம வாங்கும் போது சின்ன தண்டு உள்ள சின்ன கவரில் இருக்க செடியாக நம்ம வாங்கிட்டு வச்சுறோம். வச்சதுக்கப்புறம் மண்ணுக்கு அது செட் ஆகி அதுக்கப்புறம் அது வேர் பிடிச்சி அதுக்கப்புறம் சின்ன சின்ன கிளைகள் பூ பூக்கிறதுக்கு நாளாகுது. இந்த மாதிரி செட்டான ஒரு செடி கிடைக்கும், நர்சரியில் கிடைக்கும். நீங்கள் அதை கவனித்து நீங்கள் வாங்கினீங்கன்னா ரொம்ப அதாவது நம்ம ரோஸு ரொம்ப ஆசைப்படுறவங்களுக்கு அந்த பூ அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும்ல. வந்தோன்னே வாங்கி வச்சோன்னா நிறையா பூ பூத்துக்கிட்டே இருக்கணும், பார்க்குறக்கு அழகாக இருக்கணும், அடுத்தடுத்த பூ வரணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறவங்க, ஆசைப்படுறவங்க மெயினாக இந்த மாதிரி ஒரு செடியை வாங்கி வச்சுக்கிறோங்க. இது ஒரு குட்டி மரம் மாதிரி தான் இருக்கும். இதில் குட்டி குட்டி கிளைகள் அதுவாக விட்டுக்கிட்டே தான் இருக்கும். நம்ம கொடுக்க வேண்டியது ரொம்ப உரங்கள் அந்த மாதிரிலாம் கிடையாது. நார்மலாகவே 2 நேரம் காலையில் மாலை அப்படிங்கிற மாதிரி காலை மாலை தண்ணி விட்டாலே போதும். வெயிலுக்கு வாடாமல் மேலாப்பில் தண்ணியை அடித்து விட்ருங்க. ஏன்னா அந்த செடியெல்லாம் வெயிலுக்கு ரொம்ப வதங்குறனால தண்ணி அடிக்கும் போது அந்த செடி மேலேயும் கொஞ்சம் தண்ணி அடிச்சு விட்டினா கொஞ்சம் கூலிங்காக இருக்கும். சாயந்தரம் அதே மாதிரி தண்ணி ஊற்றிட்டு செடிக்கு மேலே லைட்டாக தண்ணியை தெளித்து விட்ருங்க. அப்போனா உங்களுக்கு செடி குளு குளுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். தண்ணி ஊற்றுறவங்க காலையில் சீக்கிரம் ஊற்றிடுங்க. ஏன்னா வெயில் வந்ததுக்கப்புறம் ஊற்றினா தண்ணி கொஞ்சம் சூடாக இருக்கும்ல, அதனால தான். இது ஒன்றும் பெரிய எனக்கு மெத்தட்லாம் இல்லை ரோஜா செடி வளர்க்குறது. ஏன்னா எனக்கு ரொம்ப ஆசை பூவோடு பார்க்கணும், அதுவும் அடுத்தடுத்தாப்புல பூ பார்த்துக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன்.
அதுக்காண்டி நான் கேட்டு வாங்கியிருக்கேன் இந்த மாதிரி செடியை. இது எந்தவித பராமரிப்பும் இல்லாமலே அவங்க வந்து ரோஸ் பூத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. நான் உங்களுக்கு வேணால் நான் அடுத்தடுத்த வீடியோ போட்டுக்கிட்டே தான் இருப்பேன். ரோஸ் செடியை நீங்கள் பாருங்கள், எத்தனை பூ பூக்குது, எத்தனை மொட்டு வைக்குது நீங்களே பார்த்துக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி செடி நான் வந்து கீழே வச்சுருக்கேன், எங்கள் வீட்டு கீழே வச்சுருக்கேன். அவ்வளோ பூ பூத்துச்சு, வருஷம் ஃபுல்லாக பூ பூத்துச்சு. உட்காந்து அங்கிட்டு கிளியெல்லாம் உட்காந்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு செடின்னு வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்களேன், ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்ல ரிசல்ட்டை நம்மளுக்கு கொடுக்கும். அதாவது தினம் உங்களுக்கு வந்து ஒரு ரோஸ் எடுத்துக்கிட்டே தான் இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.